இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 9வது நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுக்கல. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகளா இருக்கும் அனைத்து மாநிலத்தில் இருக்க கட்சிகளும் இதை புறக்கணிச்சிருந்தாங்க. ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும் இதுல பங்கெடுத்திருந்தாங்க. ஆனா பங்கெடுத்துட்டு அவங்களே பாதியில வெளிநடப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஏன் பங்கெடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ போடப்பட்ட அந்த மத்திய பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்ல தமிழ் அப்படின்ற பேரோ தமிழகத்துடைய பேர் அந்த பட்ஜெட்ல வரல, எங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல அப்படின்ட்டு அவரே சொல்லிக்கிட்டு அப்போ போய் அவர் அட்டன் பண்ணல. ஆனா இப்போ அட்டன் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துக்கு தேவையான நிதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்றாரு. இந்த 10வது நிதி ஆயோக்ல போய் இதை கேட்கறதுக்கு அன்னைக்கு தரல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்பவே போய் 9வது நிதி ஆயோக்ல கேட்டிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு போகாதவர் இன்னைக்கு போய் 10வது நிதி ஆயோக்ல கேட்கிறாரு அப்படின்றப்போ பல தரப்புலையும் என்ன கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னா, இவர் தனியாக முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நேரத்தில் இவர் நிதி தான் கேட்க போறாரா, இல்லை இவருடைய அரசுல இருக்கும் பலருடைய ஹெல்ப்னால ஆட்டே போட்ட நிதிக்காக ஏதாச்சும் பேச போறாரா அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க. சமூக வலைதளத்துல மக்கள் பேசிட்டு இருக்காங்க.